இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் மத்தேயு 4:10 இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களாகிய எமக்கு ஒரே ஒரு கடவுள்தான். அவரை மட்டும்தான் நாம் வழிபட வேண்டும். புனிதர்கள் அனைவரும் வணக்கத்துக்கு உரியவர்கள். அவர்கள் கடவுளின் சாட்சிகளாக மண்ணுலகில் வாழ்ந்து மரித்தவர்கள். அவர்களை கடவுளாக நாம் ஒரு நாளும் பார்க்கக்கூடாது. அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலங்களில் அவர்களுக்கும் இருந்தது ஒரே ஒரு கடவுள்தான். அது நமக்காகவும் நம் பாவங்களுக்காகவும் பாடுபட்டு அடிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு சிலுவை மரத்திலே உயிரையும் விட்ட ஒரே ஒரு ஆண்டவர் நம் தகப்பன் இயேசு கிறிஸ்து. அவரை மாத்திரமே நம் கடவுளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்று அழகையின் சோதனைக்குள் அகப்படாமல் இருந்த இயேசு ஆண்டவர் எங்களுக்கும் ஓர் உதாரணமாக இருக்கின்றார். சாத்தான் பலவாறு நம்மளை திசை திருப்புவதற்கான வழிகளை ஏற்படுத்துவான். ஆண்டவருடைய வழியில செல்வதற்காக தடுக்க பல முயற்சிகளை மேற்கொள்வான். ஆனால் பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலையிலையும் மனம் தளர்ந்து போகாமல் பார்த்து கொள்ளுங்க. எங்களோட வாழ்க்கையில சின்னதா ஒரு சரிவு ஏற்பட்டாலும் வேறு தெய்வங்களை நோக்கி போயிடுவோம். இது சாத்தானின் திட்டம். பிரியமானவர்களே, 10 கட்டளையில முதலாவது கட்டளை, உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என்னை தவிர வேறு தெய்வம் உனக்கு இருத்தலாகாது. இந்த கட்டளை கிறிஸ்தவர்களாகிய எமக்கு மிகவும் முக்கியமான கட்டளை. 10 கட்டளையின்படி வாழாதவரும் பாவத்திற்கு உள்ளாவர் என்பதை மனதில் இருத்தி விழிப்பாயிருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமேன்.